நம்ம இப்ப கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்லலாம். கேள்வி பதில் கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா, உங்களுக்கு வேற பணி இருக்கிறதுனால சீக்கிரம் விரைவா முடிச்சிடுறோம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க பேசலாமா? வாழ்க வளமுடன். ஆசான் வினோத் ஐயா அவர்களுக்கும் பிரியாமாவுக்கும் மிகுந்த நன்றி. இதுல நீங்கள் உட்மொழியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிக அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நாங்க தியானத்திலயும் தவத்திலயும் அதையே தான் சொல்லிட்டு இருப்போங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த உடல் மொழியை நம்ம என்ன சொல்றது, ஏன்னா அன்டைம் ஃபுட் இதுல உணவு முறையும் அழகா கொண்டு வந்திருக்கீங்க. இதனால எந்தெந்த வியாதி நமக்கு வராமல் தடுக்க முடியும், எப்பவுமே வருமுன் காப்போம் தான் நம்ம இருக்கணும். சோ இந்த கலைகள் இது போர்க்கலைகள் சொல்றதை விட வீரக்கலைகள் என்று இத நம்ம புதிய பரிணாமத்துல நீங்க கொண்டு சொல்றது ரொம்ப சிறப்பா இருக்குங்கய்யா. இதுல எங்களுடைய பேத்தியும் அதுதான் செஞ்சிட்டு இருக்கா. இப்ப நிறைய அவேர்னஸ் இருக்கு. பட் அது எல்லாமே அவங்க பொருளாதார ரீதியா கொண்டு போறாங்க. இந்த உடலுக்கான பயிற்சியா அவங்க சிறப்பா கொடுக்கல. அதனால நீங்க சொன்னது மாதிரி முறையான ஆசிரியரிடம் பயின்று கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வீரர்களை போற்றி வாழ்த்துவோம். இது நிறைய பேருக்கு சென்று சேரும். எனக்கு போன வகுப்புலயே ஒரு 2-3 அன்பர்கள் என்கிட்ட கேட்டாங்க, இதுக்குள்ள இவ்வளவு இருக்குன்றது எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது, ஏதோ கம்பு சுத்துறாங்கன்னு தானே நினைச்சேன், ஆனா ஆரோக்கியமான வாழ்வை அதை அமைச்சு கொடுக்குது என்பது ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லினாங்க. அது கேட்கும்போது எனக்கு மிக ஆரோக்கியமா சந்தோஷமா இருந்தது. அடுத்து தம்பி கார்த்திகேயனும் நாங்களுமே நேரா உங்களை பார்த்து இந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி நீங்க எடுக்கிறீங்கன்றத ஒரு கத்துக்கிட்டு இந்த பயிற்சியை நாங்களும் மேற்கொள்ளலாம் என்று ஒரு ஆவலில் இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. நன்றி ஐயா. மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையை, நாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை ஞானத்தை கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி பிள்ளைகள் வெறும் படிப்பு மட்டும்தான் இல்லாம இப்போ ஸ்டேட் ரேங்க் மெடல் வாங்கணும், டோர்னமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் கலந்துக்கிறத விட ஆரோக்கியமாய் வாழ அவர்களை பழக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பு ஐயா. இந்த வீரத்தின் அடையாளமான இந்த வீரக்கலையை போற்றுவோம், பாதுகாப்போம். இன்னும் இது சிறப்பா சென்றடைய வேண்டும். நிச்சயமாக அது சென்றடையும். உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்மணி, நான் நன்மை பேசுகிறேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய உரையிலே இருந்து, அதாவது நாம் இதுவரை இதையெல்லாம் போர்க்கலைகள், தற்காப்பு கலைகள் என்று நாம் இதை கேள்விப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறோம். ஆனால் நமது பாரம்பரிய கலைகள் அனைத்தும் ஆரோக்கியம் சார்ந்த கலைகளாகத்தான் இருக்கிறது என்பதை இப்பொழுது சமுதாயத்துக்கு நீங்கள் எடுத்து சொல்லி கொண்டு வருகிறீர்கள். இதுல ஒரு இடம் சொன்னீங்க, நமக்கு மனதுக்கு ஒரு வீரம் என்பது வர வேண்டும் என்று. இந்த வீரம் என்பதை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வேறு ஒரு வார்த்தையில் சொல்வார்கள், துணிவு என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். இப்போ என்னன்னா, அவரு எல்லா தத்துவங்களையும் சொல்லிடுவாரு, தெளிவு வந்துடும், ஆனால் அது இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதில்லை. மகரிஷி சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அங்கு துணிவு இல்லை என்று சொல்வார்கள். தெளிவு வந்தபின் துணிவு வர வேண்டும் என்று சொல்வார்கள். ஆக இந்த ஒரு விளையாட்டு அந்த வீரம் என்பதை, மனதுக்கு ஒரு துணிவு என்பதை கொடுக்கிறது என்ற அடிப்படையில் நான் புரிந்து கொள்கிறேன். இன்னொன்று, நமது கல்வி முறை அந்த மேற்கத்திய நாடுகளின் கல்வி முறையாகவே இருக்கிறதுனால, இங்க மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சீதோஷண நிலைக்கு தகுந்தாற் போல அவர்களது அந்த விளையாட்டுகளும், அந்த ரன்னிங் எல்லாமே, மாஸ்டரில் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் நடந்தது. இங்கே இவ்வளவு அந்த -டிகிரியில் இருக்கும்போது என்ன செய்யணுமோ அதை செய்தார்கள். அதையே நாம இன்னைக்கு ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் அந்த பிசிக்கல் எஜுகேஷன் சொல்லி அங்கு செய்வதெல்லாம் இந்த குளிர் பிரதேசத்தில் செய்யக்கூடியதை நாம் 38 டிகிரி வெயில்ல நாம செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியும், நான் ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த ரன்னிங்லையும் மாஸ்டரில் பண்ணும் போதும்
மயக்கம் போட்டு பையங்க விழுந்து குளுக்கோஸ் கொண்டு வந்து கொடுத்ததை நான் பார்த்துருக்கிறேன். அதே போல ஒரு ஃபுட்பால் விளையாட்டு, இது மாதிரி ஹாக்கி விளையாட்டு அந்த பிரேக் பீரியட்ல வந்தோடனே அப்படியே வந்தோடனே அப்படி குளுக்கோஸை வாயில போட்டுட்டு அப்படியே டயர்டா வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி விளையாட்டுகள் செய்யும் பொழுது நமது உயிராற்றல் கெயின் ஆகுதே தவிர விரயமாவதில்லை. ஆனால் அதுல முழுவதும் உயிராற்றல் விரயமாகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு கலைகளாக இருக்கிறது. நமது அரசாங்கம் கூட ஒரு காலத்தில் ஒரு முயற்சி செய்தது. இந்த பிசிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறத அப்படியே அதை நமது நாட்டில் இருந்த யோக கலை இந்த மாதிரியான கலைகளாக மாற்ற வேண்டும் என்று ஒரு முயற்சி நடந்தது. அது ஒரு இறந்த நமது மறைந்த அதாவது அவர் பேர் என்ன, அன்பழகன், அவர் மந்திரியா இருக்கும்போது அது நடந்தது. ஆனால் அந்த பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லா பேரும் நாங்க இங்க படிச்சுட்டு வந்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் இதாயிரும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் அந்த சங்கத்தின் மூலமாக அதை எதிர்த்து விட்டார்கள். அது நடைமுறைக்கு வரவில்லை. ஆக இந்த கலைகள் எல்லாம் நமது நாட்டில் இருக்கக்கூடிய நமது சீதோஷ நிலையில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் இதை அந்த ஒரு கலையாக கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த அலையை நாம் இந்த பிரபஞ்சத்தில் பரப்புவோம். இது ஆட்சியாளர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இவையெல்லாம் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இதை ஒரு பயிற்சியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு வர வேண்டும் என்று வாழ்த்துவோம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாருக்குமே அரசாங்கமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இதை கொண்டு போய் சேர்க்கணும். அரசாங்கம் இதுக்காக விஷயங்களை செய்யறதுக்காக நிறைய திட்டங்களை வந்து பண்ணிட்டு இருக்கோம். நாங்களுமே தனிநபரானாவும் பண்ணிட்டு இருக்கேன், வெளிய அமைப்பு சார்பாகவும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பா அடுத்த ஒரு 5 வருடங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நான் பிளான் பண்ணிச்சேன். அவ்வளவு விஷயங்கள் நடத்தி காமிப்போம். அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த ஆற்றலும் அறிவும் வந்து இறைவன் கொடுத்துட்டு தான் இருக்காரு, இன்னும் கொடுத்துட்டு இருக்காருன்னு நம்புறேன். அதாவது ஐயா ஒரு விஷயம் சொன்னீங்க, யோகாசனம் அப்படி பண்ற பாத்தீங்கன்னா நம்ம அகத்திய முனிவர், போகர் முனிவர், அதுக்கப்புறம் பதஞ்சலி முனிவர் அவங்க கொடுத்த இந்த யோகாசனம் அவங்க கொடுத்த மாதிரி முறையா இப்ப நிறைய பேர் செய்யுது. இப்ப நாகரீகம் வளர்ந்ததுனால டிஃப்ரெண்ட் காட்டணும். அதாவது ஒரு விஷயத்துல வந்து வேற மாதிரி வேறுபடுத்தி காட்டினா அவங்க உடனே என்ன பண்றாங்க, இவங்களுக்கு தான் வந்து இந்த யோகாசனம்னா முறையா தெரியும் அப்படின்னு மக்கள் வந்து ஏமாந்து அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, இப்போ ஒரு ஃபுட் எடுத்துட்டோம், ஒரே இடத்துல பரோட்டா செய்வாங்க, இன்னொரு இடத்துல அதே பரோட்டாவை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி காம்பினேஷன்ல கொடுத்து டிஃப்ரெண்ட் பண்ணி அவங்க வந்து பெரிய ஆளாகும், பிரியாணி இந்த மாதிரி எல்லாம். ஸோ இதே மாதிரி யோகாசனத்திலயுமே வந்து நிறைய புகுத்திட்டாங்க. டிஃப்ரெண்ட் காட்டணும். அதாவது யோகா சேவைகள் வந்து யோகா இருக்கைகள் இதை வந்து கலந்து கொஞ்சம் வேரியேஷன் காமிக்கிற மாதிரி காமிச்சு எங்களுக்கு தான் அவங்களோட நிறைய தெரியும். மக்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்களுதான் நிறைய தெரியும் போல அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட, அதாவது நல்ல யோகா சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட போய் சேர்றதுக்கிட்டு யார் அதுல அழகும், அதாவது அதுல நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் உள்ள புகுத்தி பண்றாங்க. நான் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லல, நான் வந்து அம்மா வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி யோகாசனத்தை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் சொல்லிட்டாருங்கம்மா. யோகாசனம் என்பது அதாவது ஒரு வியாதி இருக்கிறது என்று சொன்னால் அந்த வியாதிக்கு என்ன யோகாசனம் செய்து அதை சமன் செய்து கொள்ள வேண்டும் என்று அதில் இருக்கிறது. அந்த நோய் இருக்கும்போது மட்டும்தான் செய்ய வேண்டும், மற்ற நேரத்தில் செய்யக்கூடாது. எப்பொழுதும் செய்யக்கூடிய யோகாசனம் என்பது ஒரு 15 யோகாசனம் தான் இருக்குது. ஆனா மொத்தம் 106 யோகாசனம். அதெல்லாம் சாதாரணமாக இருக்கும்போது செய்யக்கூடாது என்று மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் யோகா என்பதை ஒரு போட்டி என்று வைத்துக்கொண்டு செய்யக்கூடாத யோகாசனத்தை எல்லாம் செய்ய வைத்து இவர்கள் கப்பு வாங்கிடுறாங்க, பதக்கம் வாங்கி விடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அது பக்க விளைவாக வந்து விடுகிறது. ஆனால் இப்ப நீங்க சொல்ற இந்த சாதாரண கலைகள் எல்லாம் நார்மலா சாதாரணமாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நோய் வராமல் தடுப்பதற்கான கலையாக இருக்கிறது இது. அதனால யோகாசனம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் நமது சிலம்பம் வந்து எப்பொழுதும் செய்யலாம் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய கலை.
என்று மகரிஷி அவர்களே இதை சொல்லியிருக்கிறார் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அதாவது முறையாக கத்துக்கலாம் ஐயா. நல்லா செய்யக்கூடிய ஆசான்கள் கிட்ட கண்டிப்பா யோகாசனப்ப இப்போ மாற்றம் கொண்டு வரன்ற பேர்ல வந்து அத தவறா அதுவும் இருக்கிறது. அதுவும் இருக்கிறது. முறையாக கற்றுக்கொண்டாலும் அந்த அந்த கடினமான யோகாசனத்தை எப்பொழுதும் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. எல்லாராலையும் செய்ய முடியாது. அது இல்லாம செய்ய தெரியாம தவறா செய்தாலுமே பிரச்சனை. அதை கண்டினியூவா பண்ணிட்டே இருந்தாலும் ஒரு முறையை வந்து மிகவும் தப்பா போயிடும் உங்களுக்கு. அதுவே ஒரு சைடு எஃபெக்ட் பிரச்சனைகள். இல்ல அது வந்து இப்போ நிறைய இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற இதுல இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் வராங்க இல்லையா, அவங்க பண்றாங்க. அதனாலதான் எங்களுக்கு அது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம், பகிர்ந்துன்னு நினைச்சோம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்குமே கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வரணும் சரியா. நிச்சயமாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அம்மா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாங்களா? ஒண்ணும் இல்ல, எங்க பையன் கொஞ்ச நாள் முன்னாடி சிலம்பம் போயிட்டே இருந்தாரு. அப்புறமா கம்பு முடிச்சிட்டு சுருள் வாழ ஆரம்பிக்கும் போது அவனுக்கு நேரம், அவரு வேற நேரம் மாத்திட்டாரு. அப்புறம் அவனுக்கு ஸ்கூலும் அது இதுவாகனால அவனால தொடர்ந்து போக முடியல. அவன் சிலம்பம் போயிட்டு இருந்த காலத்துல என்னன்னா, அவங்க அடிக்கடி நல்லா சொல்லி கொடுத்தாங்க. உடல் நல்லா சுறுசுறுப்பு இது இருக்கும். ஆனா அதையும் போட்டியாவே எடுத்துட்டு போய் நிறைய இடத்துல இங்கெல்லாம் நடக்கும், வாங்க கூட்டிட்டு வாங்க, அங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு, இவ்வளவு பணம் கட்டுங்க, நீங்க கூட்டிட்டு வாங்கன்னுவாங்க. நாங்க போயிட்டு எல்லாம் இது பண்ணுவோம். அப்ப வந்து சில பசங்க அதான் ஜெயிக்கிற பசங்க சந்தோஷமா வராங்க, தோக்குற பசங்க ரொம்ப சோகமா வருவாங்க. அப்ப நான் நினைச்சுவேன், நம்ம பாரம்பரிய கலை இத கூட ஏன் போட்டி இதெல்லாம் எடுத்துட்டு போகணுமா? அத வந்து கலையாவே எடுத்துட்டு போகாம ஏன் இதை இப்படி பண்ணணுமான்னு நினைச்சுவேன். ஆனா அவங்க கிட்ட எதுவும் இது சொன்னது இல்ல. அப்ப இந்த கலையும் இந்த மாதிரி செய்யணுங்களா? இந்த மாதிரி போட்டி வச்சு குழந்தைங்களை இது பண்ணணுமா? அது எனக்கு தெரியல. அது சொல்றேன். அது என்ன விஷயம்னா, ஒரு சில பேருக்கு வந்து போட்டிகள், அதாவது ஆசான்களுக்கு வந்து ஒரு சில பேர் வாழ்வாதாரமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இருக்குது, அது பணம் இதை வச்சுதான் வாழணும், வாழ்க்கையை ஓடணும் பண்றாங்க. அது இருந்தாலுமே ஒருத்தரோட தேவை இன்னொருத்தர் வந்து வாழ்றதுக்கு விஷயங்களா அமையுது ஒரு பக்கம். இப்ப நம்ம சிலம்ப கத்துக்கணும்னு போறோம், அவங்களுக்கு இன்னொருத்தருக்கு வாழ்வாதாரமா அமையுது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை நோக்கி ஓடிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ போட்டிகள் வந்து முதல்ல தரமான போட்டிகளா இருக்கணும். போட்டி நடத்துறது பாத்தீங்கன்னா உண்மையா ஒரு 300 பேர் 400 பேர் கலந்துக்கிறாங்க, அதுல வந்து ஒரு 3 பேர் ஜெயிச்சாங்க அப்படி இருந்தா அது உண்மையான போட்டி. அதுல ஜெயிக்கிறது தோக்குறத பத்தி நீங்க கவலைப்படலாம். ஆனா 300 பேர் போறாங்க, 300 பேரும் நல்ல வாங்கிட்டு வராங்க, தப்பு வாங்கிட்டு வராங்கன்னா அந்த மாதிரி போட்டி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த போட்டியே கிடையாது முதல்ல. அது ஒரு பக்கம் புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு என்னன்னா, அடிக்கடி போட்டி கண்டிப்பா போய் அவன் மனம் கிடையாது, விருப்பம் இருக்கவங்க போகலாம். அதே மாதிரி கலையை நல்லா கத்துக்கிட்டோமா, நம்ம வந்து கலையை நம்ம வாழ்க்கைக்கு வந்து உதவுற அளவுக்கு, நம்ம ஒரு ஆபத்து நம்ம காப்பாத்திக்கிற அளவுக்கும், நம்ம நோய் வராம பாதுகாத்துக்கிற அளவுக்கும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிறோம், ஆசான்ட்ட இருக்க விஷயங்களை எடுத்துக்கிட்டோமா, இதைதான் முதல்ல பார்க்கணும். இதுக்கப்புறம் அதை பரீட்சை வைக்கிறதுக்கு வேணா இப்ப வந்து ஒரு பரீட்சை வச்சாதான் இவன் எந்த அளவுக்கு கத்துக்கிட்டான்னு தெரியும். அது நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாணவர்கள் கிட்ட கொஞ்சம் பேரு போட்டி போட வைக்கலாம். அப்புறம் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே பண்ணா நல்லா இருக்காதுன்றது வெளி மாணவர்கள் கிட்ட போட்டி போட பண்ணலாம். ஆனா இது எல்லாமே வெறும் சுத்து முறைகள் மட்டும். சிலம்பத்தை கம்பை வேகமா சுத்திட்டா முடிஞ்சிச்சு. கம்பு வேகமா சுத்துறதுனால என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அது எந்த யூஸும் கிடையாது. அதாவது இந்த மூச்சு பயிற்சியை தவிர வேற எதுவுமே கிடைக்காது. உள்ள வேகமா சுத்தினால உடம்பு பலம் போடும். ஆனா அந்த கம்போட, அதாவது மூளை வந்து வேலை செய்யறதுக்கான விஷயங்கள், அதாவது உண்மையா ஒரு எதிர ஒரு ஆள் வந்து நின்றுட்டாங்க, இல்ல ஒரு 3 பேர் சோர்ந்துட்டாங்க, அப்போ வந்து நம்ம காப்பாத்திக்க முடியுமா? அதை சுத்துறதை வச்சுன்னா கண்டிப்பா காப்பாத்திக்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து கொடுத்துருக்க மாட்டோம்தான் பாக்கணும். சுத்துறது ஓகே, உடம்புல பலம் கொடுத்துட்டு மூச்சு வந்து அதிகப்படுத்தி விஷயங்களை ரெடி பண்ணுது, அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் முக்கியமான விஷயங்களே தற்காப்பு தானே, அது இல்லையே. அதை நம்ம விட்டுட்டோமே. இதெல்லாம் பண்ணி தற்காப்பு அடிப்படையிலேயே போட்டிகள் நடத்தினா அப்போ வந்து நம்ம தோத்துமே, சரி அடுத்த தடவை ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ஓகே. இல்ல அப்படின்னா அந்த மாதிரி போறதுக்கு போகாமலே இருந்தது. இப்போ நீங்க சொன்னீங்கல்லம்மா அவங்க தோத்தா அப்படின்னு சொன்னீங்க. இதுக்காகவே என்ன பண்றாங்க, இப்ப 300 பேர்ல சார் சொன்ன மாதிரி 3 பேர் வராங்கன்னா அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்கள காட்டும். அப்ப அவங்க எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணிருக்காங்க, சிலம்பத்துல எந்த அளவுக்கு சிறந்தவங்களா இருக்காங்கன்றதுதான் முறையான போட்டி. இதுவே இப்ப நிறைய பேர் இப்ப நீங்க வருத்தப்படுறீங்கன்னு, இப்ப நடக்கிற போட்டி எல்லாம் பெற்றோர்கள் வருத்தப்படுறாங்க, மாணவர்கள் சோகமா வராங்கன்றால
4 பேருக்கு ஒரு டீம் மாதிரி வச்சு 4 பேர்லயும் 3 பேரை செலக்ட் பண்றாங்க. இப்போ 300 பேர்ல 295 பேருமே மெடல் சர்டிபிகேட் வாங்குறாங்க. இதனால கலை வளராது. தோற்றாதான் தெரியும், தோற்றாதான் நம்ம பலமா இருப்போமா, சரியா இந்த கலையை கத்துக்கிறோமான்றது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். தோல்வின்றது தெரியட்டும், அப்பதான் அவங்க அதுல இருந்து வெற்றி பெறுவாங்க, நிறைய விஷயம் கத்துப்பாங்க. இதுல தோக்குறது ஜெயிக்கிறது வாழ்க்கையில ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றதுதான் பாக்கணும். இது வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உதவுதா கலை, அதை பாக்கணுமே தவிர இதுல போயிட்டு நம்ம தோத்துமே அப்படின்னு நினைக்கிறது எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. இதுவே உயிரை காப்பாத்திக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம தோத்துட்டோம்னா ரொம்ப பிரச்சனை முடியும் இல்லையா? அப்ப அங்க ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். போட்டிக்கு போனாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த் தெரியும் குழந்தைங்களுக்கு. நம்ம என்ன கத்துக்கிறோம், அங்க மத்த பசங்க என்ன பண்றாங்க, வேகமா பண்றாங்களா, நம்மளோட நல்லா பண்றாங்களான்றதுலாம் தெரியும். ஆனா அந்த போட்டியே வந்து பண நோக்கத்துல சம்பாதிக்கிற நோக்கத்துல சும்மாவே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அது தவறானதா இருக்கும். சோ முறையா போட்டி நடந்துக்கிற இடத்துல நீங்க போய் கலந்துக்கலாம். சோ கலந்து அங்க பிள்ளைங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். சோ தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாருமே கப்பு சர்டிபிகேட் வாங்கிட்டு வராங்க, மெடல் வாங்கிட்டு வராங்க, அந்த போட்டிக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல. அதுதான் நான் என்னோட கருத்து. இத பத்தி சரியான புரிதல் இல்ல மக்கள் கிட்ட, அதுதான் இல்லைங்களா? அதான் ஏன்னா எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல என் பிள்ளைங்க இந்த போட்டிக்கு போனாங்க, ஜெயிச்சாங்க, மெடல் சர்டிபிகேட் வாங்குனாங்க அப்படின்றதுதான் பேரண்ட் இருக்கிறதுனாலதான் பிள்ளைங்களுக்குமே ப்ராப்ளம். அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை, குழந்தைங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அவங்க சரியா கைட் பண்ணி கொண்டு போகணும். பெற்றோர்கள் தான் இதுல இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும். தோல்வியும் நல்லது, அதை கத்து கொடுக்கணும் பசங்களுக்கு இல்லைங்களா? அது அப்பதான் அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப வேற ஏதாவது கேள்விகள் இருக்காங்க? இல்ல வேற யாருன்னா ஏதாவது? இல்லங்க, யாரும் இன்னைக்கு கேள்விகள் கேட்கலைங்க. இல்ல. ஆமா, என்னோட கடைசியா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். இது ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கலாம், நீங்க அதை வந்து வாழ்க்கையில வந்து ஃபாலோ பண்ணிருக்கலாம். ஆனா என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்னா, உணவு முறைகள்ல யாரும் வந்து பாக்கெட் பால் யூஸ் பண்ணாதீங்க, வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது பால் சார்ந்த எந்த ஒரு உணவு முறையும் தேவையில்லை. இதே நாங்க மாட்டுப்பால் தான் யூஸ் பண்றோம் குழந்தைங்களை கொடுத்துருவோம், அதுவுமே வேண்டாம். அது வந்து இளம் வயதுல வேண்டாம். மாடு கண்ணுக்குட்டிக்கு தான் அந்த பாலை கொடுக்குது, நம்ம கிடையாது. அதாவது அப்போ வந்து தாய்க்கு வந்து பால் இல்லை, வரல சரியா அப்படின்றப்ப குழந்தைங்களுக்காக அப்ப அர்ஜென்ட்டா இந்த ஆட்டுப்பால் கொடுக்குறது, மாட்டுப்பால்னு அது வந்து இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அது நம்மளுக்கான உணவு கிடையாது. ஸோ எப்போ நீங்க இந்த பாக்கெட் பாலை விட்டுடுங்க. அதே போல இப்போ எல்லாமே வந்து பாய்லர் கோழி சிக்கன் நிறைய பேர் நீங்க சாப்பிட மாட்டீங்க தெரியும், இருந்தாலும் பாய்லர் கோழி சிக்கன் கண்டிப்பா நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அதிலிருந்து வரக்கூடிய வெள்ளை முட்டையும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அதே போல வெள்ளை சர்க்கரை அதை நிச்சயமா சாப்பிடக்கூடாது. உப்பு கூட பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நார்மல் சால்ட் ஒயிட் கலர்ல இருக்கும், அந்த உப்பு சாப்பிடக்கூடாது. இயற்கை உப்பு இருக்கு, அது என்ன சொல்லுவாங்க, என்ன உப்பு அது, ராக் சால்ட், இந்த உப்பு, அந்த மாதிரியான உப்புகள் வந்து நம்ம உப்பு வந்து சாப்பிடலாம். இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் இதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த பீடியாஷோர் கொடுக்கறது, காம்ப்ளான், ஹார்லிக்ஸ், இதெல்லாம் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. தினமும் வந்து இந்த பச்சை பயிறு, சத்து மாவுகள் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை, இருந்தாலும் என்ன சாப்பிடணும்னு சொல்றது எங்களுக்கு உரிமை இருக்கு, நம்ம சொல்லலாம். பாக்கெட் பாலுக்காக வாரத்துல 2 நாள் வந்து தேங்காய் பால் கொடுக்கலாம். இது ரொம்ப வந்து ஏலக்காய் போட்டே ஆகணும். ஆமா, தேங்காய் பால் குடிச்சீங்களா? ஆமா, அது குடிக்கணும். அது வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து அதிகப்படுத்தும். ஸோ டெய்லி வாரத்துல ஒரு 2 ஜூஸ், கீரைகள் சாப்பிடலாம். ஜென்ரலா அதாவது இளநீர் நல்லதுன்னு சொல்றோம், இளநீரே அதிகமா குடிச்சா அதுவுமே வந்து உடம்புல உப்பு தன்மையை எல்லாம் பண்ணிடும். இது எல்லாமே ஒருத்தருக்கு அது தெரியாம சில பேர் செய்யறாங்க. தெரியப்படுத்துறது நம்ம கடமை, பார்த்துக்கணும். இளநீரும் அளவா குடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே அளவு இருக்கு, அளவு தெரிஞ்சு நல்ல ஆசான்கிட்ட கேட்டு கத்துட்டு பண்ணுங்க. எல்லாம் நம்ம பொருளையுமே இப்போ இந்த ஆனந்த யோகம், இந்த தமிழ் ஆனந்த யோகம், இந்த தொழிலுமே நிறைய நல்ல ஆசான்கள் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், கார்த்திகேயன் அவர் அனுப்பிட்டே இருப்பாரு எனக்கு, அது அவங்களுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலாம் நிறைய கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு இதை வந்து நம்மளுடைய தமிழர்களோட வாழ்வியல் முறைகளையும் உணவு முறைகளையும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு.
நம்ம வாழ்ந்தா போதும் மட்டும் நினைக்கக்கூடாது, எல்லாருக்குமே பண்ணணும். இதையும் கொஞ்சம் எல்லாருமே முன்னாடி கொண்டு பண்ணணும். இது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, செக்கு எண்ணெய்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தோணுச்சு, நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட குழந்தை இது ஜங்க் ஃபுட் எதுவும் வேண்டாம், இந்த லேஸ் பாக்கெட், ஐஸ், சாக்லேட், பசங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். மாதத்துல ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு நான் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா டெய்லி உணவுல வந்து இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, இந்த பாவற்காய் வாரத்துல ஒரு நாள் கொடுக்கறது, துவர்ப்பான இந்த என்ன பழம் பாரு, நாவல் பழம் சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் பேலன்ஸா பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பா நம்மளோட குழந்தைக்கும் சரி, நம்மளும் சரி, நம்மளுமே உடம்ப ஆரோக்கியமா பார்த்துக்கணும். பெற்றோர்களும் வந்து குழந்தைங்க மட்டும் ஆரோக்கியமா இருந்தான்னு இல்லாம நீங்களுமே உங்க உடம்ப வந்து நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்களோட குழந்தைங்களும் நீங்க வந்து ஆரோக்கியமா பார்த்துக்க முடியும். ஸோ அதனால ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் பேலன்ஸா பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம தற்காப்பு கலையான வீரக்கலையும் நம்ம வந்து கண்டிப்பா தற்காப்பு கலைன்றத உடற்பயிற்சி, இந்த முறையான உடற்பயிற்சி சிலம்பம், இந்த மாதிரி தமிழர்களோட தற்காப்பு கலைகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மேற்கத்திய விஷயங்களை கத்துக்கிறத விட இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அதை கேம்பிட்டா சொல்ல முடியும். இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நாங்க இதை வந்து மிகைப்படுத்தி சொல்றோம் அப்படின்றது கிடையாது. இது ஏன்னா வாழ்வியல் கலை நம்ம வாழ்க்கைக்கு எது ஆரோக்கியமா இந்த விஷயத்த கொடுக்குதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த வழியில போனோம்னா நம்மளோட சந்ததியும் ஆரோக்கியமா இருக்கும், நம்மளும் ஆரோக்கியம். இதுதான் எங்களோட எண்ணம். வந்து இப்போ கராட்டே மாஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு ரன் பண்ணுவாங்கன்னா தெரியும் நிறைய பேர். நான் கராட்டேல அதை வந்து நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தோ இல்லை அதையே நான் பெருசா கொண்டு போனாலும் நான் கொண்டு போயிருக்கேன். ஆனா நான் அதை பண்ணல. ஏன்னா நம்ம தமிழர்கள் கலையில அவ்வளவு விஷயம், கராட்டேக்கு விட பெரிய விஷயங்கள்லாம் இதுல இருக்குது. இதை கொண்டு போவோமே, இதுல மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. உடல்ல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத விஷயங்கள் நிறைய சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை கொடுப்போம் நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன். டெக்னாலஜியும் நம்மளுடைய தமிழ் போர்ட்டல்கள், தமிழர்களுடைய வீரக்கலைகள் வந்து டெக்னாலஜி அவ்வளோ, இந்த விஷயங்கள் அளவுக்கு டெக்னாலஜி யாருக்கிட்டையுமே கிடையாதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, ரகசிய முறைகள்லாம் நிறைய இருக்கு. ஆனா இதை வந்து யாரு நல்லா கத்துக்கிறாங்களோ, ஆர்வமா பண்றாங்க, அதுக்கான வழிவகைகள் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நன்றிமா, நம்ம பேசலாம். ஆமா, உங்களுக்கு வேற பணி இருக்கிறதுனால சரிங்க. ஓகே ஓகே. அதான் எங்க அன்பர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்காக உணவுகள் எதெல்லாம் எடுத்துக்கணும், எதெல்லாம் தவிர்க்கணும்ன்றது சிறப்பா குறிப்புகள் 2 பேரும் கொடுத்தீங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு வருடங்களா. சிக்கன் எதுவும் எடுத்துக்கோ, சிக்கன்லாம். சோ ஏன்னா அது நம்ம இப்ப இந்த சிக்கன் சாப்பிடுறவங்க எல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இப்ப ஜென்ரேஷன். ஸோ பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து குழந்தை பேரு கொடுக்கறதுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இப்ப நிறைய வந்துருக்கு. காரணங்கள் இந்த பாய்லர் கோழி சிக்கன், அதுல வர அந்த ஒயிட் எக் சாப்பிட்றதுனால. இது எல்லாமே KFC சிக்கன், பீஸா, பர்கர் இந்த மாதிரி விஷயத்துல ஆட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு இப்ப இந்த ப்ராப்ளம் வருது. அதனாலதான் நாங்க ஹார்மோன் ப்ராப்ளம் வருது. இப்ப அடுத்த ஜென்ரேஷன் ஆரோக்கியமா இருக்காது இப்ப இதே ஃபாலோ பண்ணிட்டு. அதனால நாங்க யாரெல்லாம் பாக்குறோமோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த உணவை நீங்க தவிர்த்துருங்க, இந்த மாதிரியான உணவுகளை வந்து கண்டினியூ பண்ணாதீங்கன்னு சொல்லிப்போம். அதனாலதான் நான் இந்த காணொலியும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கும், அதுக்காக சொல்றேன். நன்றிங்க, மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாங்களா? வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்வோம். நாளை காலை 5 மணிக்கு தவத்தில் இணைவோம் அனைவரும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.